எப்படி கட்டுங்க கரண்டி. மறுபடியும் விளக்கம் 33 எலும்புகளில் இந்த இடுப்பு எலும்பு மட்டும் உட்காருங்க தட்டையாக இருக்குன்னு இது பேர் கூபகம்னு சொல்லி பெல்விக் போன். இந்த இடத்துல சேரும் போது சேக்கப் தர மாதிரி எப்படி ஒரு சேர் வச்சுன்னா கீழே புஷ் வைக்கிறோமா, புஷ் தெரியுமில்ல சேரில் இங்கே புஷ் இருக்கும்ல தேஞ்சு போயிட்டுப்பாங்க, அது மாதிரி தான் இந்த புஷ் மாதிரி வெளியே வந்துடுறது தான். 33 எலும்புல இதுதான் மெயின். அடுத்து கழுத்து, எஞ்சான உடம்புக்கு இடுப்பும் தலையை தான் பிரதானம். அதை ஹெல்மெட்டு போடுங்கிறோம். வண்டி வாங்கினா பார்த்து ஒன்று வேகத்தெல்லாம் பார்த்து விடணும். ஸ்பீடாக போய் விட்டோம்னா புது புது இடங்கள்லேயே புது ஊர்லேயும் வேகத்தில் இருக்குது தெரியாது. வியாபாரத்துக்கு போகிறோம் விட்டு தூக்கணும்னு வச்சுக்காங்க, குழி இருக்கிறது தெரியாது. உள்ள விட்டு எடுத்தோம்னா தப்பு நீங்கள் தான் கட்டாமல் அடுத்து இங்கே உடையும். வாகன வண்டியில் போகிறோம் பார்த்து போகணும். கொஞ்சம் உடற்பயிற்சி செய்யணும். சூரிய நமஸ்காரம் தெரியுமா? சூரிய நமஸ்காரம் பண்ண தண்டாலும் தோப்புக்காரனும் கலந்து சூரிய நமஸ்காரம். 10 தண்டால் 10 தோப்புக்காரன். தோப்புக்காரன் விநாயகருக்கு போகிறோம், தண்டால் சிவபெருமானுக்கு போகிறோம். கோயிலில் உளுந்து கும்பிட்றோம் கொடிமரத்துக்கிட்ட. இந்த கொடிமரத்துக்கு 33 இது இருக்கும், ஸ்டெப் இருக்கும். அதே முனிவர்கள் கையில் வச்சுருப்பாங்க தெரியுமா, டீ மாதிரி, அதுலேயும் 33 இருக்கும். ஒரு மனிதனுக்கு இந்த இடத்துல நரம்பு கட்டாங்க கீழே எதுவுமே வேலை செய்யாது. எவ்வளோ பெரிய கோடான கோடி ரூபா வச்சுருந்தாலும் 3 கோடி போட்டு தான் நடக்கும். உங்களுக்கு லேசாக வந்திருக்குன்னா அதிக பிரயாணம், அதிக வண்டி ஓட்டுறீங்க. என்னது சொல்கிற புரிஞ்சுங்களா? சாப்பாடு அப்புறமேட்டு முடிச்சு என்னால் 4 வியாபாரம் பார்த்து 4 சம்பாதிக்கணும்னு போகிறீங்க. இருந்தாலும் உடம்பு பார்த்துக்கு ஒன்றும் பயப்பட வேண்டாம். கொஞ்ச நாளைக்கு மருந்து கொடுத்துருவோம், சரி பண்ணிக்கலாம். பாருங்க ஒன்றும் வேண்டாம். இது இளைஞர்கள் நீங்களா 30 வயசுக்குள்ள இருக்கீங்கல்ல, கொஞ்சம் உடம்பையும் பார்த்துங்க. டெய்லி ஒரு முட்டை சேர்த்துன்னு சாப்பாடில் கீரை காய்கறி சேர்த்து பயிர் வகையில் சேர்த்துக்கணும். ஏன் 12 மணிக்கு அந்த வைத்தியம் வந்து வெயில் வேர்வை சம்மந்தப்பட்ட வேலை. அதே போல் காலையில் இஞ்சி கடும்பல் சுக்கு, மாலையில் கடுக்காய் சாப்பிட்டா கோலுன்றி கிடக்கும், கிழமை கோலின்றி கிடக்கும். காலையில் வாதம், மத்தியானம் பித்த, நைட்டு காப்போம். தலை சுற்றி உழுந்துட்டோம் பார்ப்பாங்க, வெயிலை பார்த்து தலை சுற்றி உழுந்துட்டோம். மத்தியானது சுக்குமல்லிக்காய் குடிமுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? காலையில் இஞ்சி கலந்த போது நைட்டு கடுக்காய். அதோட விளக்கம் தான், அது வேறு கிடையாது. இதுதான் வைத்தியம். முரட்டுத்தனமாக செஞ்சால் கிழிஞ்சு போயிடும். பாரம்பரியமான வைத்தியத்தில் இதுதான். ஐயாவுக்கு கீழே விழுந்துட்டனாரு, அதை பிடிப்பு எடுத்து விட்டேன், அவ்வளோ விஷயம். குடலாத்தம் தெரியுமா? குடலாத்து தெரியுமா? எல்லா ஊரும் ஒரு பாட்டி இருப்பாங்க, குடலாத்து நீவாங்க தெரியுமா? 5 நிமிஷம் மேலே நீவ மாட்டாங்க. திடீர் போட்டு நீ விட்டு நெட்டை எடுத்து விட்டு ஒரு பாடம் போட்டு அனுப்பிவிட்டு முறையற்ற வைத்தியம் தான். நீ ஆயுர்வேதத்தில் போய் மஜாஜா மாதிரி கொடுத்துருது. தாய் மஜாச்சு, என்னென்னமோ மஜாச்சு, நேபாள் மஜாச்சு, தாய்லாந்து, இந்த வைத்தியம் தான். தண்டாலும் தோப்புக்காரனும் போடு, வேறு எதுவுமே வேண்டாம். நல்லா பெருவனும் பயப்பட வேண்டாம். கையில் இருக்கணும், மருந்து சாப்பிட்டு கையில் ஒரு வேலை இருக்கணும், வாங்க. சரி, எக்ஸ்ரே